இந்த கிருபை வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த சாபக்கேடு, இந்த குறைவுள்ள நீக்கப்பட்டு நிறைவுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, சம்பூர்ண உள்ள இருக்கத்தக்கதாக நமக்கு ஒரு வரங்கள் கிடைக்கப்பட்டது. கிருபை வந்ததுக்கு அப்புறம் தான் சம்பூர்ண வரமே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கிருபை அளிக்கப்பட்டது மித்தம் தான். குறைவுள்ளவர் நாம், நிறைவில்லாமல் இருக்கிற நாம் ஒரு சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வரம் நமக்கு அளிக்கப்பட்டது, கிருபை வரம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நாம் இப்போ ஆதியாகமம் 3ஆம் சந்ததிக்கு மேல 3ஆம் அதிகாரம் சந்ததியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு நமக்காய் மரித்து நமக்காக உயிர்த்தது பரந்தது நம்ம பசுத்த நிமித்தமாய் அந்த தேவ கிருபை பிரசன்ஸ் நமக்கு இருந்தது, பிரசனம் இருக்க முடியாது. நாம் புதிய வரம் பெற்றிருக்கிறோம். என்ன வரம் பெற்றிருக்குன்னா, குறைவே நிறைவாகத்தக்கதாய் ஒரு சம்பூர்ணத்துக்குள்ள வர முடியுங்கிறதையும் பண்ணிருக்கோம். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாவற்றையும் சம்பூர்ணமா இருக்க முடியாது. நாம் தலைப்போசனம் கொடுத்த காரியம் மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் சொல்லிட்டு வார்த்தையை சொல்றாரு, எல்லாவற்றையும் எப்பொழுதும் அதை பொருந்துகிறது தான். அவன் எப்படி இந்த சம்பூர்ணம் ஆகணும்னா, நீ கிறிஸ்து உபதேசத்திலையும் தேவ கிருபையினால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தினால நீங்க என்ன செய்யப்படுவீர்கள்? இப்போ எல்லா விதத்திலையும்